Hello viewers, welcome back to Abhi's Delight. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம 1 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்கொயர் டைப்பில் இன்றைக்கி நம்ம சாக்கோ ட்ரஃபிள் கேக் செய்ய போகிறோம். நாசில் இல்லாமல் எப்படி சிம்பிளாக சூப்பராக எலிகண்ட்டான டெக்கரேஷன் செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் கேக் ரெசிபீஸ், ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் நான் செஞ்சு காட்டணும் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 1 kg சாக்லேட் ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், மைதா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் 4 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. அது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ், 1 டீஸ்பூன் சாக்லேட் மிக்ஸ். இந்த சாக்லேட் மிக்ஸ் சேர்க்கும் போது கலரும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இது கூட 1 கப்புக்கும் கம்மியாக சுகர் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து நல்லா ப்ளஃபியாக க்ரீமியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸோ 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் கூட நமக்கு ப்ளஃபியாக வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக ப்ளஃபியாக வந்துடுச்சு. இப்போ இதில் 1/8 கப் வந்து மெல்ட் பண்ண பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 30 செகண்ட்ஸ் மட்டும் லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய நேரம் வந்து பீட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணுறோம் பேட்ச் பை பேட்சாக. அது கூட 1/8 கப் வந்து பால் நான் ஆட் பண்ணுறேன். பால் வந்து மொத்தமாகவே இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசியாக நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து கேக் வந்து ஈரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஃபஸ்ட்னே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பேட்ச் பை பேட்சாக ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை வந்து நீங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளஃபினஸ் வந்து உடையக்கூடாது. அப்படி உடைஞ்சிருச்சுன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக வராது. ஸோ இப்போ நான் கடைசி பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸில் இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம்னா ஸ்டாண்ட் போட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பி வந்து க்ளீனாக வந்துடுச்சுன்னா உங்கள் கேக் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் இதை ஒரு கூலிங் ரேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நல்லா ஹீட் பண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ நம்ம கேனச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக் வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்சைட் டவுன் போட்டு டேப் பண்ணிங்கன்னா கேக் வந்து சூப்பராக வந்துடும். பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ விப்பிங் க்ரீம் செய்யறதுக்கு விப்பிங் க்ரீம் வந்து 1 கப் நான் எடுத்திருக்கேன். இது வந்து லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு இதை நீங்கள் பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது வந்து ஸ்டிஃப் ஃபிக்ஸ் வர வரைக்கும் இதை நீங்கள் பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ நல்லா ஸ்டிஃபாக வந்துடுச்சு க்ரீமு. இப்போ வந்து சாக்லேட் கேனச் நம்ம பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேனச் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா 1 நிமிஷம் இதை ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மீதம் இருக்க கேனச்சில் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஹீட் பண்ணி இதை வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக
இப்போ வந்து 1 kg கேக் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் வந்து உங்கள் கேக் வந்து மூவ் ஆகாது. இப்போ வந்து டாப் லேயரை பாட்டமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப்பால் இது நல்லா வெட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ஸ்பாஞ்ச் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து வெட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த சாக்லேட் கேர்னிஷை போட்டு கொஞ்சமாக அதையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக்லேட்டை கூட வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து மிடில் லேயரை மிடில் ப்ளேஸ் பண்ணுறேன். மறுபடியும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். சுகர் சிரப்பால் நல்லா வெட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கேர்னிஷ் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாட்டம் லேயரை வந்து டாப்பில் ப்ளேஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி இதை நான் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து க்ரம் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சைட்ஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐசிங் நைஃபால் இதை நான் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சாக்லேட் கேர்னிஷ் நம்ம லிக்விடாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பண்ணோம் இல்லைங்களா, அதை மேலே ஊற்றி இந்த மாதிரி ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐசிங் நைஃப் வச்சு ஈவன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு சின்னதாக ஹோல் போட்டு இந்த சைட்ஸ்லலாம் இந்த மாதிரி நான் டிசைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து விப்பிங் க்ரீம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் சின்னதாக ஹோல் போட்டு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி பூ டிசைன் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் சைட்ஸில் கூட இந்த பூ டிசைன் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சுகர் பால்ஸ் வச்சு நான் வந்து கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அபி ஸ்டில் லைஃப்.